ஒரு முறைன்னு ஈஸியாக பாசிப்பயிறு ஃப்ரை செய்யலாம் வாங்க. ஸ்கொயர் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்பிளாக ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு தேவையான அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ இந்த மாதிரி நல்லா பருப்பை கிள்னா 2 ஆகிற அளவுக்கு நல்லா ஊறிடும். இந்த ஊறின பருப்பை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு துணியில் அகலமாக ஸ்ப்ரெட் பண்ணி 1/2 மணி நேரம் ஈரமெல்லாம் போகிற அளவுக்கு ஆற வச்சுக்கலாம். ஃபேன் காற்றுலையே நல்லா உலர்ந்துடும். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தா ஈரமே ஒட்டாத அளவுக்கு ஆறினதும் இந்த பாசிப்பருப்பெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு பாசிப்பருப்பு ரெடியாக இருக்குது. இந்த பருப்பு ஈரமே ஒட்டாமல் ஆனால் நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஒரு பாணலியில் எண்ணெயை காய வச்சுக்கலாம். ரொம்ப சூடாகக்கூடாது. பருப்பு உள்ளே போட்டதும் பபிள்ஸ் வர அளவுக்கு மிதமான சூட்டில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து அதில் பேட்சாக பருப்பை சேர்த்து எண்ணெயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற பருப்பில் பாதி அளவு சேர்த்து இந்த வடிகட்டியில் அப்படியே எண்ணெயில் வச்சிடலாம். ஏன்னா பருப்பு சின்னதாக இருக்கிறனால எண்ணெயில் டைரெக்டாக போட்டு வறுத்து அள்ளி எடுக்க முடியாது. கரண்டியில் எடுக்கும்போது கொஞ்சமாக எடுக்கிறதுக்குள்ளே தேஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சு எண்ணெய்க்குள்ளே வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த பபிள்ஸ்லாம் அடங்கி நிறைய இல்லாமல் நல்லா கலர் மாதிரி வாசனையாக வறுபட்டு வரும். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வறுத்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு பருப்பு கூட எண்ணெயில் இல்லாமல் ஈஸியாக எடுத்துட்டு நல்லா வடிகட்டிட்டு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட தட்டில் கொட்டணும். பாருங்கள் என்ன நல்லா சவுண்டு வருது, முறுமுறுன்னு சவுண்ட் போடுது பாருங்கள். இந்த பருப்பை எடுத்து கொட்டிட்டு திரும்பவும் அந்த வடிகட்டியில் மீதி இருக்கிற பருப்பை கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம். நான் போட்டிருக்கிற பருப்பு 2 பேட்சாக வறுத்து எடுக்கிறேன். இன்னும் நிறைய பருப்பு போடும்போது கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது நல்லா பபிள்ஸ் வரும். அதெல்லாம் குறைஞ்சி பருப்பு நல்லா வாசனையாக கலர் மாறினதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடணும். இதே மாதிரி எல்லா பருப்பையும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ டிஷ்யூ பேப்பரில் நல்லா எண்ணெயெல்லாம் போக தொடச்சிடலாம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் தொடச்சிட ஒரு காட்டன் கிளாத்லேயோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ நல்லா தொடச்சிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் குறைவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வறுத்த கிறிஸ்பியான பருப்பை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதுக்கு டேஸ்ட்டுக்காக தேவையான அளவு உப்பும் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வெறும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இதே மாதிரி கடலைப்பருப்பும் ஊற வச்சு வறுத்து ஸ்நாக்ஸாக செய்யலாம். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி பாசிப்பருப்பு ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ செஞ்சு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக சாப்பிட உதவும். பாருங்கள் பருப்பு நல்லா காரம்லாம் கலந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பாசிப்பருப்பு ஃப்ரையை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக கொட்டும்போது எப்படி சவுண்டு கேட்குது பாருங்கள். இந்த டப்பாவை ஏர்டைட் மூடியில் நல்லா மூடி வச்சிட்டோன்னா எப்பயுமே கிறிஸ்பியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.